18 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சக்தி மிக்க ஒரு நாள். மாசி 1 ஏகாதேசி வெள்ளிக்கிழமை விஷ்ணுவதி புண்ணிய காலம். எப்பேற்பட்டவன் வாழ்க்கையிலையும் செல்வம் பெருகியே தீரும் சத்தியம். இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை பிப்ரவரி 13ஆம் தேதி மட்டும் செய்து விடுங்கள். உங்களோட பண தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏற்படுத்தி தரும். என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சூட்சம பொருளாக வழிபாட்டுக்கு அப்புறம் வாங்கணும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். விஷ்ணுபதினு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் பெருகட்டும், அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கட்டும், எல்லாம் செயல்கூடும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஆண்டுக்கு 4 நாட்கள் வரும். மாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகா சிவராத்திரிக்கான தெய்வீகமான நாளில் வருது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி, இது வெள்ளிக்கிழமையே வருது. ஸோ அன்றைய தினத்தில் ஏகாதேசியும் வருவது இன்னும் மேலும் சிறப்பு. அன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான சக்தி மிக்க வழிபாட்டை தான் பதிவு செய்ய போகிறேன். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து உள்ளங்கைக்கும் உள்ளங்காலுக்கு முகத்திற்கும் மஞ்சள் தேய்த்து குளியுங்கள். ஆண்கள் வாய்ப்பு இருந்தால் தயிர் தேய்ச்சி குளியுங்க. குளிச்சுட்டு கல்லுப்பு வாங்கிட்டு நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்க. வெள்ளை நிற மலர் 27 மலர் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு போய் கோயிலுக்கு முன்னாடி முடிஞ்சால் சங்கில் வச்சு எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா கையில் கொண்டு போயிட்டு கோயில் கொடிமரத்தை 27 முறை அல்லது மொத்த கோயிலையும் கொடிமரத்தோடு சேர்ந்து 27 முறை வலம் வரணும். எப்போ வரணும்? வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வலம் வரணும். வலம் வரும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே வலம் வாங்க. அந்த நேரத்தில் வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. ஃபோனையும் கூட ஏரோப்ளைன் மோடில் போட்டுருங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க. பொறுமையாக நிதானமாக 27 முறை வளமாங்க. ஒவ்வொரு முறையும் வளம் வரும்போது பழிப்பிடத்தில் ஒரு வெள்ளை மலரை வையுங்க. 27 முறை வந்ததுக்கு அப்புறம் நேராக கருடாழ்வாருக்கு பக்கத்தில் போய் நின்று 27 முறை வந்தவுடனே முதல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் உன்னை தரிசிக்க வந்திருக்க, என் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் அபரீதமாக பெருகணும்னு வேண்டிட்டு நேராக கருடாழ்வாருக்கு முன்னாடி போய் நின்று, உங்களோட செல்வ தேவை, எனக்கு இத்தனை ரூபாய் பணம் வேணும், எனக்கு சொந்த வீடு வேண்டும், எனக்கு இவ்வளவு நகை வேணும், வியாபாரத்தில் இப்படி வெற்றி வேணும்னு மனமாற கருடாழ்வார்கிட்ட வேண்டுங்க. வேண்டிட்டு நேராக பெருமாளோட திருவடியை பாதத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை பார்க்கணும். அதற்கப்புறம் அற்புதமான தெய்வீகமான பெருமாளோட கிரீடத்தை பார்த்துட்டு கோயில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகளை செஞ்சுட்டு கோயிலுக்கு கூடிய தலவிருச்சத்துக்கு கீழேயோ கொடிமரத்துக்கு கீழேயோ அமர்ந்து ஓம் நமோ நாராயணா 27 முறை, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் 27 முறை, நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை படித்துவிட்டு, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலிருந்து அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்குள்ள எனக்கு இந்த செல்வ தேவையை பூர்த்தி செய்து தாருங்கள். அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நான் இந்த காணிக்கையை உண்டியலில் போடுறேன்னு நீங்களே ஒரு காணிக்கையை முடிவு பண்ணிக்கங்க. அந்த காணிக்கை 7 எண்ணிக்கையில் வரணும். 7 ரூபா, 52 ரூபா, 106 ரூபா அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. போகிற வழியில் ஏதோ ஒரு இனிப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அந்த கோயிலுக்குள்ளே கொண்டு வந்த கல்லுப்பை மறுபடியும் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் பரப்பி வீட்டில் கல்லுப்பு வழிபாடு காலையிலையோ மாலையிலையோ உப்பு விளக்கு போடலாம். அந்த இனிப்பை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இதையை யார் ஒருவர் அன்று செய்கிறார்களோ 100% வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் போலாவே செல்வம் பெருகும். ஏகாதேசி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் செல்வம் பெருகும். அதோடு சேர்ந்து மாசி 1 அதோடு சேர்ந்து அற்புதமான தெய்வீகமான விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுபோல் ஒரு சக்தி மிக்க தெய்வீகமான நாள் இந்த ஆண்டில் இன்னும் வரல. 2026 அதிமுக்கியமான அதிசக்தி வாய்ந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வாழ்க. நான் அன்றைய தினத்தில் ஒரு சிறப்பு பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துக்கும் தன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிரேஸ்லெட்டை என் கையில் இல்லை, ஆனால் அந்த ஸ்பெஷல் பிரேஸ்லெட் பணவரவுக்கான மணி அட்ராக்ஷன் பிரேஸ்லெட்டை பூஜை பண்ணி அதோட பச்சை பொட்டை இலவசமாக தர இருக்கின்றோம். ஸோ மணி அட்ராக்ஷன் பிரேஸ்லெட் வேணும்னு நினச்சிங்கன்னா தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்க. அன்னைக்கு பூஜையில் வச்சு உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றேன். மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அற்புத தெய்வீகமான வாழையம்மனுக்குரிய கோடீஸ்வரி யோக பூஜையை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்க உங்கள் பேரையும் அந்த பூஜையில் சங்கல்பம் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிப்ரவரி 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும்
இலங்கை கொழும்புல என்னை சந்திக்கலாம். இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 1ஆம் தேதி அற்புதமான சக்திமிக்க பஞ்சவச்சி சாஸ்திரம்ங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பை ஆன்லைனில் நடத்துகிறேன். அனைவரும் கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் வருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.